So KK Talibas and Mohini Blasters. So mini qualifier. So player for the second match. Mini qualifier kind of match nadakapodhu. So KK Talibas and Mohini Blasters. Format of playoffs வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்காங்க KKL. வின்னர் இருக்க போறாங்க and லூசருமே இருக்க போறாங்க. ரெண்டு பேருக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா யாரோட மோத போறாங்க அப்படின்றதுல தான் இருக்கு. So score and அவங்க விளையாடக்கூடிய விதம் பொறுத்து ஃபர்ஸ்ட் வந்து எலிமினேட்டர் பார்த்தோம் இல்லையா, அதுல இருந்து ஜெயிச்ச டீம் வந்து பாத்தீங்கன்னா எலிமினேட்டர் 2 விளையாட போறாங்க. எலிமினேட்டர் 2ல யார் விளையாடுவாங்க அப்படின்னா இந்த மேட்ச்ல தோத்த டீம் வந்து எலிமினேட்டர் 2ல விளையாடுவாங்க. ஸோ எலிமினேட்டர் 2ல ஜெயிக்கிறவங்க இந்த மேட்ச்ல ஜெயிச்ச டீம் கூட எலிமினேட்டர் 3ல வந்து பாத்தீங்கன்னா விளையாட போறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃப்ளோ, அந்த ஃப்ளோ அப்படியே தூக்கிட்டு போய் நம்ம விளையாட போறோம் இன்னைக்கு. third right toward the right. So Mohini Blasters the third right. So jersey number 9 சுரேந்திரன் பாயிண்டோட வருவாரா இல்ல பாயிண்ட கொடுப்பாரான்னு பார்க்கலாம். சூப்பர், இல்ல கேட்ச்ங்க. So jersey number 6 KK Talibasல நல்ல கேட்ச். இந்த வாட்டி ஒரு சூப்பரான குடி அப்படியே தள்ளி விட்டுருக்காங்க ரைடரை அண்ட் ரைடர் கோஸ் அவுட். From the defense and from the rider also, but unfortunately last வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் சூப்பரா வின் பண்ணிருக்காங்க. ஜெர்சி நம்பர் 11 மோயினி பிளாஸ்ல இருந்து தனஞ்சய் வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. and again தனசேகர் ஜெர்சி நம்பர் 11 வந்து ரைட் வந்திருக்காரு. ஸோ தனசேகர் ஸோ கண்டிப்பாக டீம் வந்து ஒரு இடத்துல நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து லீட் பண்ணி கொண்டு போகக்கூடியவர். ஸோ இந்த மேட்ச்ல எவ்வளோ பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுக்குறாருன்றதை பார்க்கலாம். ஸோ ரைட்ல இருக்காரு, பிடிக்கிறதாக ட்ரை பண்ணாங்க, பட் ஓகே பாயிண்டோட வந்திருக்காங்க. ஸோ அங்கே டைமர் முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. கண்டிப்பாக தொடர்ந்து ஜெர்சி நம்பர் 6 ஃப்ரம் அந்த டீம் மோயினி பிளாஸ்டர்ஸ் ரைடுக்கு வந்திருக்காரு அபிகுமார். ஸோ பொறுமையாக இப்போதைக்கு ரைட் சைடில் அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் வேற எதுவுமே இப்போதைக்கு ஆரம்பிச்சு இல்லை. ஒரு பாயிண்ட் எடுத்தோம் பின்னாடி ஒரு பிளாக் சூப்பராக, பட் இருந்தாலும் ஒரு பாயிண்ட் எடுத்திருக்காங்க. இந்த வாட்டி நம்பர் 14 அவுட் ஆயிருக்காரு ஆஃப் த டீம். ஸோ ரெண்டு டீமுமே ஈக்குவலான பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. 3 புள்ளிகள் எடுத்து சமநிலையில. ஸோ பிடி பார்க்கலாம் பார்ப்போம். நம்ம தனசேகரை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. மோகினி பிளாஸ்டர்ஸ் இவரு பாயிண்ட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, பார்க்கலாம். புடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம் ஆன் அபிலாஷ் உங்களோட அபிலாஷ் வந்திருக்காரு. எஸ் பாயிண்டோட வந்துட்டாரு. பா ஸோ தேர்ட் ரைட் ஓட ரைட் மோகினி பிளாஸ்டர்ஸ்க்கு தேர்ட் ரைட். பாயிண்ட் எடுக்கணும் இல்லை கொடுக்கணும் பார்க்கலாம். ட்ரை பண்ணாரு, பட் ஒரே முடியா பிடிச்சிட்டாங்க. ஒரு நல்ல கேட்ச் ஜெர்சி நம்பர் 5. ஸோ சுரேந்திரன் மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து சுரேந்திரன் வந்திருக்காரு. பாயிண்ட் எடுப்பாரா இல்லை அவர் பிடிக்க போறாங்களான்றதை பார்ப்போம். போனஸோட வந்துட்டாருங்க. சூப்பர். Scoreboard 5-all. Scoreboard. Okay. So 5-all. அந்த இடத்துல மறுபடியும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. Do order.
கேகே தலைவாஸ்க்கு. ஸோ கண்டிப்பா பாயிண்ட் எடுக்கணுங்க. பாப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. எஸ், என்னாச்சுன்றத பார்ப்போம். பாயிண்ட் எடுக்கல. ஸோ பாயிண்ட் Review unsuccessful. ஸோ ஹாஃப் டைம்ல 7 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க மோகினி பிளாஸ்டர்ஸ். அண்ட் ஸோ இதே லீக் மேட்சஸ் இல்லை ப்ரீவியஸ் மேட்சஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் எப்படி வந்து இருந்துச்சு அப்படின்றது தெரியும் நமக்கு. அந்த ஒரு பெரிய மேட்ச் அந்த பிளே ஆஃப்ஸ் அப்படின்றது வந்துட்டாலே கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் விளையாட ஆரம்பிப்பாங்க எல்லா டீமுமே. சூப்பர். 2 பாயிண்ட்ஸ். ஸோ உங்களுக்கான ரெவ்யூஸ் இருக்கு. ஸோ கரெக்டான ரெவ்யூஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 11 தனுஷேகர் வந்து அதை பார்த்தீங்கன்னா ரைடுக்கு வந்திருக்காரு. தனுஷேகர் பொறுமையாகவே இங்கே வந்துட்டு இருக்காரு அப்படின்றத பார்த்துட்டு இருக்கோம். பெருசாக இருக்கு அது பாயிண்ட்ஸ் இருக்குல்ல தனுஷேகர். ஸோ நல்ல எஃபர்ட் ஆல்மோஸ்ட் சான்ஸ் ட்ரை பண்ணிருக்கா அப்படின்றத பார்க்கணும். தேர்ஸ் a சான்ஸ். வரைக்கும் போச்சு. ஒரு நல்ல ரைடா இருந்துச்சு. என்னன்றதை பார்ப்போம். பட் என்னன்றதை ரிவ்யூவில் நம்ம பார்ப்போம். TM ஸோ 4 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு கேகே தலைவாஸ்க்கு. ஸோ இப்போ லீடிங்கில் 1 பாயிண்ட் லீடிங்கில் நம்ம கேகே தலைவாஸ். ஸோ 9 பாயிண்ட்ஸில் இருக்காங்க. 8 பாயிண்ட்ஸில் மோகினி பிளாஸ்டர்ஸ். ஒரே ஒரு ரைட் எடுத்தீங்க. Again ஒரு நல்ல decent start அங்க. Once again jersey number 9 இப்போ வந்திருக்காரு from team மோகினி பிளாஸ்டர்ஸ்ல இருந்து சுரேந்திரன் வந்திருக்காரு. வந்த உடனே அந்த ஸோ அகைன் தனுஷேகர் வராரு. ஸோ தனுஷேகர் இப்போ வந்திருக்காரு and going really good. ஸோ the star rider அப்படின்னு சொல்லலாம் for the team கேகே தலைவாஸ் கன்னியாகுமரி தலைவாஸா இல்லை மோகினி பிளாஸ்டர்ஸா. quite a good game and last minute ஆல்மோஸ்ட் தலையில லைட்டாக பட்டிருக்கு. ஸோ மீண்டும் ஒரு நாள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தனுஷேகர் கேப்டன் மீண்டும் ஒரு ரைடிங் வந்திருக்காரு. ஸோ நல்ல ஒரு கேம் காரசாரமாக போயிட்டு இருக்கு. இந்த மினி குவாலிஃபயர் அப்படின்றத இங்கே பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு க்ளோஸான கேமாக இருந்துட்டு இருக்கு. குயிக்கா இங்கே அட்டன் பண்ணிட்டு இருக்காரு. எப்படியாச்சும் பாயிண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி. கேப்டன் தனுஷேகர் மீண்டும் ஒரு பாயிண்ட். டீம் கேகே தலைவாஸ் வேற லெவல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஆஹா சூப்பராக வந்துட்டு அப்படின்னு மேட்ச் சொல்ல அப்படி என்னங்க எல்லாரும் பயங்கரமா பார்த்துட்டு இருக்காங்க. இங்க இருந்த எல்லாருமே எதிர்த்து இந்த மேட்ச். ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டு டீமே ஈக்குவலான பாயிண்ட்ஸ். 11 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ட்ரை பண்ணாரு. எஸ் பட் ஒரு போனஸோட வந்திருக்காங்க. சுரேந்திரன் நல்ல ஒரு ரைடராக தேவைப்படுற ஒரு பிளேயர் இப்போதைக்கு. அண்ட் கன்னியாகுமரி தலைவாஸ்ல மீண்டும் ஒரு முறை தனுஷேகர் கேப்டன் வந்திருக்காரு. ஃப்ரம் த லெஃப்ட் ரைடர் நல்ல ஒரு ஈஸியான ஸ்டார்ட். ஸோ ஒவ்வொரு ரைட்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்டோட தான் வருவார். ரைட்லேயுமே அந்த பாயிண்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு தனுஷேகர். ஸோ பாயிண்டோடு தான் இங்கே வரணும் அப்படின்ற ஒரு முயற்சி அப்படின்றது தெளிவாக இங்கே பார்த்துட்டு இருக்கோம். 12 பாயிண்ட்ஸ் டு டீம் மோகினி பிளாஸ்டர்ஸ் அண்ட் அதே நேரத்தில் கேகே தலைவாஸ் 15 பாயிண்டோடய இருக்காங்க. லீக்ல இருக்காங்க. அந்த 3 பாயிண்ட் லீட் அப்படின்றது தான் இந்த கேமை கண்டிப்பாக டிசைட் பண்ண போகுது. அது எப்படி ஆச்சு அப்படின்ற ஒரு முயற்சி எப்போட்டு வேற லெவலான எஸ் ரைடர் அவுட். ரைட் வந்திருக்காரு. எந்த சேஞ்சஸும் இல்லை இப்போதைக்கு. எவ்ரிதிங் so far.
ஸோ நல்ல ஒரு கேம் பிளே இங்கே பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் பொறுமையாக இங்கே ரைடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த முறையும் பாயிண்டா ஏழு அவுட் பண்ணி அழகா வந்துட்டாங்க. 17 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. மோகினி பிளாஸ்டர் 13 பாயிண்ட்ஸ், 4 பாயிண்ட்ஸ் லீடிங்ல இருக்காங்க இப்போ வரைக்கும். ஸோ அகைன் ஒரு நல்ல ஈஸியான ஸ்டார்ட். அந்த தொடர்ந்து அங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாங்க ரொம்ப குயிக்காக. ஸோ அகைன் ஒரு வண்டர்ஃபுல் பாயிண்ட் அங்கே எடுத்துருக்காங்க. 14 points and 17 points. அது லீட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஒன்ஸ் அகைன் தர்ஷிகர் கேப்டன் ஜெர்சி நம்பர் 11 இன்னைக்கு ரைடுக்கு வந்திருக்காரு. பொறுமையாக அந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பொறுமையாக இந்த பிளாக் வருமா அப்படின்ற ஒரு முயற்சி. ஸோ பிளாக் சான்சஸ் சூடாக போயிட்டு இருக்கீங்க. சூப்பரான ஒரு டச் ஜெர்சி நம்பர் 10. ஸோ மறுபடியும் தனசேகர் ஸோ கேப்டன். ஸோ ஒவ்வொரு ரைட்லையுமே பார்த்தீங்கன்னா பாயிண்ட் தாங்க வருவார். ஸோ கண்டிப்பாக அவர்கிட்ட பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ மோகினி பிளாஸ்டர்ஸ் அதை பீட் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா 4 பாயிண்ட்ஸ் தேவை. லாஸ்ட் 5 minutes. ஸோ ஒரு மேட்ச்ல பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லாமல் லீடிங்ல போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு பாயிண்ட்லையும் நிதானமாக விளையாடிட்டு இருக்காங்க. கடைசி 5 நிமிஷம். இப்போ எந்த நேரத்தில் வேணாலும் ஆட்டம் மாறலாங்க. ஸோ பிளே ஆஃப்ஸோட இனி குவாலிஃபயர். ஸோ அந்த சுற்று விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ சுரேந்திரன் களத்தில் இருக்காரு. ஒவ்வொரு டைம் லைன் கிட்ட வந்தது இப்போ கண்டிப்பா லைன் டச் பண்ணியிருக்காரு. ஸோ எத்தனை பாயிண்ட் உள்ள வந்திருக்காங்க. ஸோ கேப்டன் 11 தனசேகர் மீண்டும் மறுபடியும் ரைடு வந்திருக்காரு. லாஸ்ட் 4 minutes அப்படின்னு இருக்காங்க. ஸோ அந்த லீட் அப்படின்றத தக்க வச்சுக்கணும் அப்படின்றது முயற்சியாக இருக்கும் ஃப்ரம் அந்த கேப்டன் தனசேகர். ஸோ வந்த உடனே ஒரு 10 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா ரைடை வந்து கொஞ்சம் ஆரம்பிக்கிறாரு. கண்டிப்பாக வரைக்கும் 6 பிளேயர் டிஃபென்ஸ்ல இப்போ பர்ஃபெக்ட்டா அங்க விளையாடிட்டு இருக்காங்க. சான்ஸ் அங்க பண்றாரு. முடிச்சாங்க தனசேகர். சடனா வேகமா ஒரு ரைட் வந்திருக்காரு. ஜெர்சி நம்பர் 14. ஸோ சக்திவேல். ஸோ தனசேகர் வெளியே போயிருக்காங்க டைம்ல. ஸோ பாயிண்ட் எடுத்திருக்காங்க. ஸோ சுரேந்திரன். ஸோ பாயிண்ட் எடுத்துட்டு வருவாரா? கமான். ஸோ பாயிண்ட் தேவை. ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. சுரேந்திரன் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ கேகே தலைவாஸ்க்கு 1 பாயிண்ட் போகுது. அபிகுமார் ரைட்ல இருக்காரு. லாஸ்ட் 2 minutes பயங்கர பரபரப்பா போயிட்டு இருக்காங்க. என்ன பண்ணலாம் பாப்போம். எஸ் எடுத்திருக்காரு. ஒரு பாயிண்ட் வந்திருக்காரு அபிகுமார். ரொம்ப பரபரப்பா விளையாடிட்டு இருக்காங்க பாப்போங்க. 20. ஸோ தேர்ட் ரைட் டுவாட ரைட். ஸோ இந்த ரைட் கண்டிப்பா பாயிண்ட்ஸ் எடுக்கணும். தேர்ட் ரைட்ல இருக்காங்க கேகே தலைவாஸ். லாஸ்ட் 1 minute. கடைசி 1 நிமிஷம். ஸோ கடைசி 1 நிமிஷத்துக்கான ஆட்டம் இங்கே 2 டீமுமே ரொம்ப பரபரப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. 18-21 அண்ட் கண்டிப்பாக இந்த டூ ஆர் டை ரைடு. ஸோ எப்படியாச்சும் பாயிண்ட் எடுத்தாலும் இங்கே சூப்பரான பாயிண்ட் இங்கே கிடைச்சிருக்கு. டைம் வேஸ்ட் பண்ணாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு எஃபர்ட், நல்ல ஒரு முயற்சி ஃப்ரம் டீம் ஜெர்சி நம்பர் 3 சோனிக் வந்து முயற்சி பண்ணாரு. அதே நேரத்தில் இங்கே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாலமுருகன் வெளியே இருக்காரு. அண்ட் ஜெர்சி நம்பர் 7 கார்த்தி உள்ள கரெக்டாக இருக்காரு.
to go for the right shot to make a அனுப்பியிருக்காங்க. ஃபுல் ஹவுஸ் இருக்காங்க. 7 பேரோட டிஃபென்ஸ் டீம் ஜிபி கலிவாஸ் இந்த மூமெண்ட் கடைசியா இந்த ரொம்ப யூனிவர்சிட்டி தாண்டி எடுத்துக்காரு அப்படின்னு எஸ் பாயிண்டோட வந்திருக்காரு இந்த ஒரு டைம்ல. மறுபடியும் இந்த ஒரு டைம்ல கொஞ்சம் கொஞ்சமா லீட் பண்ணி வந்துட்டே இருக்காங்க. பார்க்கலாம். 8 points KK Talibas and 6 points Terrorists. முகமது அலி இப்போ களத்தில் இறங்கியிருக்காரு. அந்த கேப்டன் விஸ்வாவும் அவுட் ஆகி போயிருக்காரு. அவங்க அதே நேரத்தில் கனெக்ஷன் இருக்காரு. ஸோ இப்போ கொஞ்சம் பேட்லேருந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. 8 பாயிண்ட்ல டீம் KK Talibas 6 பாயிண்ட்ல டீம் கேரள புல்ஸ். 3 பேர் அங்கே டிஃபென்ஸில் சூப்பர் டேலண்டான சான்ஸ் வெற்றி ரைட் ஒரு ரைட் நோ. நோ போனஸ் அப்படின்றாங்க. எஸ்கி ராஜா இங்க வந்திருக்காரு ரைட்டு. பக்கத்துல வந்திருக்காரு. அண்ட் அது மீறி ஏதாச்சும் பாயிண்ட் வருமா அப்படின்னு ஒரு முயற்சி. So 1 point each. Morning Brothers, Saktivel number 14. போனஸ் எடுத்திருக்காங்க. அதனால 23 ஆல்ல வந்திருக்காங்க. ஒருவேளை இங்க தொட்டாங்கன்னா இது 1. தனசேகர் வந்திருக்காரு. 3வது ரைட் வந்திருக்காங்க. ரெண்டு பேருமே 24 பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. சமமான புள்ளி. So number 12 again. Effort. நல்ல effort சூப்பரான பேட்ச் இருக்கீங்கப்பா. KK Talibas, Surya number 4. ஒரே ஆளா புடிச்சிட்டாரு. பாப்போம். லாஸ்ட் ஃபைவ்ல இருக்காங்க. 25 பாயிண்ட்ஸ்ல KK Talibas, 27 பாயிண்ட்ஸ்ல மோகினி பிளாஸ்டர்ஸ். 2 பாயிண்ட்ஸ் லீடிங். Number 6 Abhi Kumar. ஈஸியான ஒரு பாயிண்ட். அதோட இங்க வந்து பாத்தீங்கன்னா that's a win. மோகினி பிளாஸ்டர்ஸ் இந்த மேட்சை பிளாஸ்ட் பண்ணி விட்டாங்க with the comeback. எல்லாரும் சேர்ந்து ஒரு சூப்பரான கைடன்ஸ் கொடுக்க போறோம். ஏன்னா ரொம்ப நேரம் இந்த மேட்சை கொண்டு போய் டை பிரேக்கர் வரைக்கும் வந்து ஒரு பயங்கரமான மேட்சுங்க. KK Talibas லீடிங்ல இருக்கும்போது அதை அப்படியே கொண்டு வந்து மோகினி